ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டு ஈரல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சாதத்து கூட வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கிராம்பு 2 துண்டு பட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈரல் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஈரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடச்சிச்சு, அதனால் அதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கடைகளில் வாங்கும்பொழுது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஈரல் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகணும். நீங்கள் தண்ணி விட்டு வேக வைக்க வேணாம். ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே வேக வச்சிங்கன்னா ஈரல் வந்து ஓரளவு நல்லா வெந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்ப்போம். ஸோ அந்த மசாலாவெல்லாம் இந்த ஈரலோடு ஒன்று சேர்ந்து வரணும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஈரல் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஈரல் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நம்ம 1/2 கப் தண்ணி தான் சேர்த்துருந்தோம். அதில் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த ஈரலில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வற்றி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈரல் வந்து 3/4 பாகம் வெந்து வந்திருக்கு. ஸோ இதை மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தண்ணி ஓரளவு ட்ரை ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வற்றி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும். அப்போ தான் நம்ம வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும் பொழுது அது ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஈரல் வெந்துடுச்சு. ஸோ அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இடையிடையில் கலந்து விடணும். நீங்கள் அப்படியே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும். ஸோ இடையிடையே நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே தண்ணி வந்து வற்றி வந்துடும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஹோம்மேடாக. அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து எல்லா டைப் ஆஃப் நான்வெஜ் சமையலுக்கும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து வற்றி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா வந்து கலந்து விட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து அந்த பச்சை வாசம் போகணும். ஸோ குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கோங்க. கூடவே வேணும்னா விருப்பம் இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவன் இதை வந்து தோசையோடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.